Hello friends, welcome back to our channel Simply Ari. 5 ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ்க்கு நிறைய என்கொயரிஸ் வந்துட்டே இருக்குது. அதனால இமீடியட்டாக நெக்ஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ டேட் வந்து August 4, அட்மிஷன்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்கேலப் கட் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒர்க் பண்ணுறது வந்து சில்க் ஃபேப்ரிக்கில். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு 18 inch ரவுண்ட் ஃப்ரேமில் இந்த ஃபேப்ரிக் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஃப்ளாரல் பேட்டர்னை வந்து ஒயிட் கலர் கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து 2 புட்டா டைப்பில் தான் டிசைன் ரிப்பீட் ஆகுது. ஒன்று வந்து ஃப்ளவர் டிசைன், இன்னொன்று வந்து ஒரு லீஃப் கனெக்ட் ஆன மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 லீஃப்க்கும் நடுவில் ஒரு குட்டி திலகம் ஷேப் ட்ரா பண்ணியிருக்கோம். இதில் வந்து நான் குந்தன் ஸ்டோன் கொடுக்க போகிறேன். ஸோ 8 mm திலகம் ஷேப் குந்தன் எடுத்திருக்கேன். க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு இதை ஒட்டிடலாம். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஸோ நெக்கில் நம்ம இந்த ஸ்கேலப் கட் கொடுத்துருக்கோம்ல, இதில் ஃபஸ்ட்டு நம்ம சரி த்ரெட் வச்சு பேஸ் நெக்லைன் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீடில் வந்து துல்லு பிராண்டில் நம்பர் 13 யூஸ் பண்ணுறேன். ஜரி த்ரெட் வந்து நட்வர்லால் பிராண்டு, ஷேட் நம்பர் 123, டல் கோல்டு ஜரி தான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த ஸ்கேலப் கட் மேலேயே தான் செயின் ஸ்டிச் போடணும். செயின் எல்லாம் ஒரே சைஸில் போட்டுக்கோங்க. அண்ட் ஷார்ப்னஸ் எந்த ஏரியாவில் வருதோ அதில் கரெக்டாக ஷார்ப் கொடுத்து டேர்ன் பண்ணால் தான் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும் போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக வரதுக்கு ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி டபுள் லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ நெக்கில் நம்ம டபுள் லைன் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த ஸ்கேலப் கட் லைனில் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது சைடு நம்ம ட்ரா பண்ணியிருக்க இந்த ஃப்ளவர் புட்டா இருக்குல்ல, இதில் வந்து ஜர்தோசி ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவரோட சென்டரில் நான் ஒரு கிளிப் ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஒயிட் கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிளாத் கலர்லேயே இருக்கிற நார்மல் மிஷின் த்ரெட் எடுத்துக்கலாம். நான் அயன் நீடில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கிளிப் ஸ்டோனில் இருக்கிற ஆப்போசிட் ஹோல்ஸ்குள்ளே இந்த மாதிரி நீடில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கிளிப் ஸ்டோனை நான் இப்போ அப்படியே இந்த லூப்குள்ளே கொடுக்குறேன். ஸோ கொடுத்து இதை கரெக்டாக அப்படி சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டுடலாம். ஸோ இந்த கிளிப் ஸ்டோனில் 4 ஹோல்ஸ் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆப்போசிட் ஹோல்ஸ் எடுத்து நாட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி சைடில் இருக்கிற 2 ஹோல்ஸையும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டோன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ இப்படி சைட்லேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஸோ நீடில் வச்சு அந்த த்ரெட்டை ஆப்போசிட் ஹோல்குள்ளே கொண்டு வந்து இந்த பக்கமும் நாட் போட்டுடலாம். ஜர்தோசி வந்து நார்மல் ஹேண்ட் நீடிலில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுக்கு சைஸ் நம்பர் 10 இருக்கிற நீடில் எடுத்திருக்கேன். இந்த கிளிப் ஸ்டோன் பக்கத்துலேருந்து ஃபஸ்ட்டு நான் த்ரெட் எடுக்கிறேன். இதில் ஒரு பீஸ் ஜர்தோசி லோட் பண்ணிக்கலாம். ஜர்தோசி வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 1 inch லென்த்தில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜர்தோசி வந்து கிளிப் ஸ்டோனை டச் பண்ணியிருக்கணும். அந்தளவுக்கு கம்ப்ளீட்டாக உள்ளே கொடுத்துட்டு நம்ம த்ரெட் எடுத்தோம்ல அந்த இடத்து பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும் போது ஜர்தோசி வந்து ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த லூப் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலேருந்து இப்படி த்ரெட் எடுத்துகிட்டு ஜர்தோசியை இப்படி கொஞ்சம் நீடில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி லாக் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃப்ளவரில் இருக்கிற ரிமைனிங் பெட்டல்ஸ்க்கும் இதே மாதிரி தான் ஜர்தோசி வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். நார்மல் நீடிலையும் நம்ம இதை ஸ்டிச் பண்ணலாம், ஆரி நீடிலையுமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆரி நீடில் எப்படி ஸ்டிச் பண்ணோம் நான் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதில் நம்ம சீக்வன்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம். இதில் ஜஸ்ட் அந்த லூப் மட்டும் மூவ் ஆகாத மாதிரி ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஸோ ரிமைனிங் பெட்டல்ஸும் இதே மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ளவர் புட்டாக்கெல்லாம் ஜர்தோசி வச்சு நம்ம பெட்டல் க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து நடுவில் இருக்கிற இந்த புட்டா டிசைனுக்கு கீழே வந்து 2 லீஃப் கனெக்ட் ஆன மாதிரி இருக்குது. இதுக்கு நான் வந்து கட் பீட்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இந்த லீஃபோட டிப்லேருந்து நம்ம த்ரெட் எடுத்துக்கலாம். இதுக்கு நான் அயன் நீடில் யூஸ் பண்ணுறேன். ரெயின்போ கட் பீட் எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து SG பிராண்ட் கட் பீட். ஸோ 2 கட் பீடு ஒன்றா சேர்த்து லோட் பண்ணிவிட்டு க்ராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சின்ன லாக் போட்டுக்கிறேன். அகெயின் ஒரு நார்மல் லாங் ஸ்டிச், ஒரு சின்ன லாக், மறுபடியும் 2 கட் பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சின்னதாக ஒரு லாக் போட்டுக்கிறேன். அகெயின் டேர்ன் பண்ணிவிட்டு ஒரு லாங் ஸ்டிச், ஒரு சின்ன லாக், லாஸ்ட்டாக 2 கட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டுடலாம். ரொம்ப சின்ன லீஃப், அதனால் நம்ம 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணாலே போதும், ஸ்பேஸ் வந்து ஃபில் ஆகிடும். இதே மாதிரி ஆப்போசிட் சைடு லீஃபையும் ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்தது ப்ரிசோ பிராண்டில் இருக்கிற டல் கோல்டு சுகர் பீட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லீஃப்க்கு மேலே இருக்கிற கர்வில் சுகர் பீட்ஸை ஒன்று ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த கர்வ் ஷேப்புக்குள்ளேயே ஸ்டிச் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம 2 பீட்ஸாக வைக்கக்கூடாது, ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நடுவில் வந்து ஒரு சின்ன கேப் கிடைக்கும். இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த லீஃப் கிட்ட வரைக்கும் கர்வாக கொண்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டுடலாம். இதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடில் இருக்கிற அந்த சின்ன கர்வ்லேயும் சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறேன்.
ஸோ இந்த ஜர்தோசி ஃப்ளவர் வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த ஒவ்வொரு பெட்டலுக்கு நடுவுலையும் ஒவ்வொரு கட் பீட்ஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அந்த பெட்டல் நம்ம லாக் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கிட்டேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு கட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டுடுறேன். ஏன்னா இது நம்ம ஒன்று ஒன்றா தான் வச்சு ஸ்டிச் பண்ண முடியும். பெட்டல்ஸ் எல்லாமே கீழே கனெக்டடாக இருக்கிறனால நம்ம த்ரெட்டு கொடுத்தோன்னா ஜர்தோசியில் வந்து சிக்காகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பொறுமையாக ஒவ்வொரு ஜர்தோசி லூப்புக்கும் நடுவில் ஒரு கட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த செகண்ட் புட்டாக்கு இந்த ஸ்டோன் அண்ட் லீஃப் ரெண்டுக்கும் சரி த்ரெட் யூஸ் பண்ணி அவுட்லைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோனுக்கு அவுட்லைன் கொடுக்குறேன். அந்த த்ரெட்டை அப்படியே கண்டினியூஸாக கொண்டு வந்து ரெண்டு சைடில் இருக்கிற லீஃபுக்கும் கரெக்டாக ஷேப் எடுத்து அவுட்லைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த த்ரெட்டை அப்படியே கண்டினியூ பண்ணி ஆப்போசிட் சைடில் இருக்கிற லீஃப்க்கும் சரி அவுட்லைன் கொடுத்துடலாம். ஸோ இப்படியே சென்டரில் கொண்டு வந்து நாட் போட்டுடலாம். இந்த ஃப்ளவர் புட்டாவை இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக காட்டுறதுக்காக சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்க போகிறேன். சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெண்டு லூப்புக்கு நடுவில் இருந்தும் த்ரெட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த பெட்டலோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே கர்வ் பண்ணி செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். ஸோ த்ரெட்டு வந்து நம்ம கிளிப் ஸ்டோன் கிட்டே இருந்து எடுக்க வேண்டாம், ஜஸ்ட் இந்த பெட்டலோட ஹாஃப் ஏரியாவிலேருந்து எடுத்துக்கிட்டால் போதும். ஜஸ்ட்டு ப்ளைனாக நம்ம ஜர்தோசி ஃப்ளவராக முடிக்கிறத விட இந்த மாதிரி சில்க் த்ரெட் வச்சு ஹைலைட் பண்ணும்போது டிசைன் இன்னும் நல்லாயிருக்கும், ப்ரைட்டாக தெரியும். ஸோ கரெக்டாக அந்த கர்வ் ஷேப் கொடுத்து ஷார்ப்பாக சில்க் த்ரெட் வந்து டர்ன் பண்ணணும். அப்போ தான் அந்த பெட்டல் வந்து அழகாக தெரியும். ஸோ அவுட்லைன் முடிச்சிட்டோம், நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சுகர் பீடு வந்து நம்ம இப்படி கர்வ் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஹைலைட் பண்ணுறதுக்காக இந்த சுகர் பீடுக்கு நம்ம சில்க் த்ரெட் வச்சு ஒரு அவுட்லைன் பண்ணிக்கலாம். இதில் சுகர் பீட்ஸ்க்கு ஆல்டர்னேட்டாக நீங்கள் வந்து ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிட்டிங் குந்தனில் சின்ன சைஸ் கிடச்சிதுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 mm ரவுண்ட் பீடு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் வச்சு கூட ட்ரை பண்ணலாம். இந்த சுகர் பீடோட ரெண்டு சைட்லேயும் சில்க் த்ரெட் அவுட்லைன் வர மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இதே மாதிரி தான் ரிமைனிங் இருக்கிற ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் நெக் பார்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் ப்ளவுஸோட பேக் நெக் அண்ட் ஸ்லீவோட பார்டர் ஏரியாவில் ஒர்க் பண்ணிக்கலாம். டிசைன் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் வியர் பண்ணும்போது நல்ல கிளாசிக்கான லுக் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த டிசைன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.